ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிருஷ்ணகிரியில் இருக்க அருங்காட்சியகத்தில் தான் இருக்கோம். அந்த அருங்காட்சியகத்தில் நடுக்கல் இருக்கு. அதை பற்றி நீர்த்திகாவும் கலைப்பிரியாவும் பேச போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நீர்த்திகா, இது என்ன நம்மளோட பெருசா இருக்கு? இதான் நடுகள். ஒரு இடத்துல போர் நடக்குதுன்னா அந்த இடத்துல வீரர்கள் சண்டை போடுவாங்க. அந்த சண்டை நாட்டுக்காகவோ அல்ல அவங்க ஊர் தலைவருக்காகவோ இருக்கலாம். அப்படி சண்டை போடுறப்ப ஒரு வீரன் இறந்துட்டானா அவனுக்கு நினைவு கல் எடுப்பாங்க. அது வீரக்கல்லுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல பொதுவா நடுகல்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் போட்டோ எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த காலத்துல போட்டோ எடுக்கிற வசதி இல்ல. அதனால ஒரு பலகைக்கல்லை தேர்ந்தெடுத்து அதுல அந்த வீரனோட உருவத்தை பதிச்சு வைப்பாங்க. நீர்த்திகா, நான் நடுகளை பத்தி விளக்கம் சொல்றியா? சரி சொல்றேன். கலைப்பிரியா, இந்த வீரனை பத்தி சொல்றேன் பாரு. அவன் வில் வீரன்றதுனால கையில வில் வைத்துள்ளான். கூடவே அவன் கையில ஒரு வாளையும் வைத்துள்ளான். இடுப்புலயும் ஒரு வாள். இந்த வீரன் 2 இடத்துல அம்பு பாய்ந்து இறந்துங்கிறான். ஒண்ணு மார்பு பகுதியிலும் இன்னொரு கால் பகுதியிலும் பாய்ந்து இறந்துங்கிறான். நாம பெண்கள் கொண்டை போடுவாங்கல்ல, அதே மாதிரி அந்த காலத்துல ஆண்களும் கொண்டை போட்டுனுக்குறாங்க. காதுல குண்டலத்தையும் போட்டுனுக்குறாங்க. இது நல்லா பாருங்க. நீர்த்திகா, இந்த நடுக்கல் எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? இது எலதிகிற பக்கத்துல காத்தாடி குப்பைன்ற ஒரு கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கி இருப்பாங்க? இது 16ஆம் நூற்றாண்டுல செதுக்கி பாருங்க.